பார்ட்டி ஃபண்ட், கட்சி நிதி ஆதாரத்தோடு ஏதாவது பேசணும்னா பார்ட்டி ஃபண்டுங்கிறது என்ன சார் ஆக்சுவலி? இந்த பார்ட்டி ஃபண்டு இதுக்கு முன்னாடி எல்லா ஆட்சியிலையும் இருந்தது. இதனால தமிழகத்துடைய பொருளாதாரம் ரொம்ப வீழ்ச்சி அடைந்து இன்னைக்கு கடன் தான் உச்சத்தில் வந்து நிக்குது. நான் இன்னைக்கு ஒரு ஆதாரம் காட்ட போறேன். அந்த மாதிரி அன்னைக்கு அதுக்கு அமைச்சராக இருந்தவர் ஏவா வேல். அவங்க எப்படி பார்ட்டி ஃபண்டு வாங்குவாங்கன்றது நான் உங்களுக்கு தெளிவாக சொல்றேன். மொத்த கான்ட்ராக்ட் 270 நாள் 5.5 கோடி ரூபாய் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்க டெண்டர் நாங்க ஓகே பண்ணுவோம். ஒரு கடிதம் எழுதுறாங்க அவங்களுக்கு. NTECL நிறுவனத்துக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். அந்த கடிதத்துல என்ன சொல்றாங்கன்னா, அந்த துபாய் கம்பெனி நிறைய தரேன்னு சொன்னதுனால பார்ட்டி ஃபண்டு டெண்டர் L1 L2 பார்க்கல, ஸ்ட்ரெயிட்டா அவங்களுக்கு அவார்டு கொடுத்துறாங்க. செந்தில் பாலாஜி தம்பி அசோக். அந்த EB டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு உளவுத்துறை கடன்ல இருக்கு அப்படின்னா இந்த பார்ட்டி ஃபண்டுங்கிற ஒரு மேட்டர் தான். தன்னுடைய பார்ட்டிக்கு அப்படி ஒரு ஃபண்டே தேவையில்லை. யார் அதை உணர்றாரோ அவரால் தான் சட்டசபையில் பேச முடியும். தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். இன்னும் உதயநிதி வந்து அவங்க சைட்ல யாரை அனுப்பினாலும் இதே அரங்கத்தில் கூட நம்ம வந்து விவாதிக்க தயாரா இருக்கோம். ஒரு விஜிலன்ஸ்ல வந்து புகார் ஆனா நீங்க வந்து அதற்கு வந்து உதவி பண்ணுவீங்களா? ஆதாரங்களை நிச்சயமாக என் தலைவனுடைய வார்த்தையை காப்பதற்காக நான் எந்த ஆதாரத்தையும் எந்த இடத்துக்கு கொண்டு வந்து கொடுக்க தயார். வெற்றி வலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது வெற்றி களம். உங்கள் ராஜீவ்காந்தி. நடந்து முடிந்த சட்டப்பேரவை தொடரில் இன்று முடிவடைந்த தருணத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் அது இந்த 3 நாளாக நடந்த எல்லா விவாதத்துக்கும் பதிலளிக்குமாறு ஒரு நீண்ட உரையை ஆற்றினார். அந்த உரையில் வந்து முக்கியமாக பேசப்பட்ட விஷயம் வந்து பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிறது. அது வந்து தமிழக அரசியல் வரலாற்றிலேயே மிக பரபரப்பாகி பார்ட்டி ஃபண்ட் பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ரகசியமாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக பேசக்கூடிய ஒரு விஷயமாக இருந்ததை வந்து தமிழக அரசியல் வரலாற்றிலேயே முதல் முறையாக சட்டப்பேரவையில் ஒரு முதல்வர் வந்து போன ஆட்சியில் வந்து பார்ட்டி ஃபண்ட் வாங்கினாங்க அப்படின்னு ஓப்பனாக குறை சொல்கிற அளவுக்கு வந்திருக்கு. அதற்கு வந்து சரியான பதில் சொல்ல முடியாமல் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் வந்து வெளில வந்ததையும் நம்ம பார்த்தோம். இந்த தருணத்தில் கடந்த ஆட்சி இருக்கும்போதே மின்சாரத்துறையில் ஏகப்பட்ட பார்ட்டி ஃபண்ட் விஷயம் நடந்திருக்கு, அதனால் நானே பழிவாங்கப்பட்டேன் அப்படின்ட்டு ஒரு முதன்மை கப்பல் பொறியாளர் அவர்கள் வந்து குற்றம் சாட்டியிருந்தாங்க. அந்த முதன்மை கப்பல் பொறியாளர் இப்போது தாவேக்க பிரமுகரும் கூட திரு ஆர் சிங்காரவடிவேலன் சார், அவங்க தான் இப்போ நம்மளோட ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க. அவங்ககிட்ட நம்ம வந்து அந்த பார்ட்டி ஃபண்ட் பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். முதல்ல வெற்றி வலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல இந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னா என்ன சார் ஆக்சுவலி? ஏன்னா இது வந்து சாமானியனுக்கு வந்து இப்போலாம் போகுது. நிறைய விஷயங்கள் வந்து விஜய் சார் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சாமானியனுக்கே தெரிய ஆரம்பிக்குது. அதில் முக்கியமாக இந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து இன்னைக்கு தான் பேசு பொருளாக இருக்குது. இந்த பார்ட்டி ஃபண்டுங்கிறது என்ன சார் ஆக்சுவலி? சார், பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னா அது ஒரு மிகவும் நாகரிகமான ஒரு வார்த்தையில் சொல்கிறாங்க. அது ஆக்சுவலாக கமிஷன். நான் உனக்கு வேலை கொடுத்துருக்கேன், நீ என்கிட்ட பில்லு வாங்க போகிற, எனக்கு ஏதாவது கொடு. அதை எப்படி கொடுக்க முடியும்? அப்போ நீ உனக்கு அடக்கமாகிற ப்ரைஸில் கொஞ்சம் கூடுதலாக வச்சுக்கோ, அல்லது நீ செய்கிற வேலையை தரம் இல்லாமல் செய், கமிஷனை எனக்கு கொடு. அந்த கமிஷன் தான் பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிற பேரில் வருது. இந்த பார்ட்டி ஃபண்டு இதுக்கு முன்னாடி எல்லா ஆட்சியிலையும் இருந்திருக்கு. நம்ம வந்து அரசியல் ஆளுமைகள் இவர் இல்லைன்னா வெற்றிடும் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த எல்லா ஆளுமைகள் காலத்துலையும் இந்த பார்ட்டி ஃபண்டு இருந்தது. இதனால் தமிழகத்துடைய பொருளாதாரம் ரொம்ப வீழ்ச்சி அடைந்து இன்றைக்கி கடன் தான் உச்சத்தில் வந்து நிற்கிது. இப்போ இன்றைக்கி வந்து ரொம்ப காரசாரமான விவாதத்தில் தலைவர் மரியாதைக்குரிய முதலமைச்சர் சொல்லும்போது பார்ட்டி ஃபண்டை பற்றி சொன்னார். இது வரைக்கும் பார்ட்டி ஃபண்டுங்கிறத பற்றி பொது வெளியில் யாரும் பேசினதில்லை. ஒருத்தர் பொது வெளியில் பேசுகிறார் அப்படின்னா அந்த பார்ட்டி ஃபண்டை அவர் எதிர்பார்க்கலை, தன்னுடைய பார்ட்டிக்கு அப்படி ஒரு ஃபண்டே தேவையில்லை அப்படின்னு யார் நினைக்கிறாரோ, யார் அதை உணர்றாரோ அவரால் தான் சட்டசபையில் பேச முடியும். அதை இன்றைக்கி நம்முடைய முதலமைச்சர் கோடிட்டு காட்டிட்டாரு. பல தடவை தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதை இன்றைக்கும் அழுத்தம் திருத்தமாக சொன்னார். அப்படி ஒரு தவறை யாரையும் நான் செய்ய விட மாட்டேன், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். இதனால பல முன்னாள் அமைச்சர்கள் ரொம்ப டர்ராகி போய் இருக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு நடந்தது. அதில் வந்து பார்ட்டி ஃபண்டுன்னு பேசும்போது எதிர்கட்சிகள் பயங்கரமாக கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னமோ அவங்க என்ன இதுக்கு முன்னாடி பயங்கர தூய்மையாக ஆட்சி நடத்தினது மாதிரியும், பார்ட்டி ஃபண்டுன்னா என்னன்னே தெரியாதுங்கிற மாதிரியும், பார்ட்டி ஃபண்டா என்ன அப்படியாங்கிற மாதிரி ரொம்ப ஷாக் கொடுக்குற மாதிரி ஏதாச்சும் கத்தி இன்னைக்கு ஒரு பெரிய அலப்பறையில் சபையில் கொடுத்தாங்க. இருந்தாலும் முதலமைச்சர் மிக தெளிவாக தன்னுடைய பதிலுரையை கண்டினியூ பண்ணார். அப்போ பேசும்போது மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பார்ட்டி ஃபண்டுக்கு ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொன்னார். இப்போ ஆதாரத்தை வந்து நம்முடைய முதலமைச்சர் தலைவர் எடுத்து அவங்ககிட்ட கொடுக்கணும் அவசியம் இல்லை.
அவரை ஃபாலோ பண்ணுற என்னை மாதிரி ஒரு சாதாரண தொண்டர்கள் கூட இன்றைக்கி ஒரு ஆதாரத்தை சப்மிட் பண்ண முடியும். ஏன்னா அவ்வளோ நடந்திருக்கு. இது மாதிரி நான் இன்றைக்கி ஒரு ஆதாரம் காட்ட போகிறேன், அந்த மாதிரி பல ஆயிரக்கணக்கான மக்கள்கிட்ட ஆதாரம் இருக்கக்கூடும். ஏன்னா அவ்வளோ பார்ட்டி இவங்க யாருக்கும் வெக்கப்படலை, எதுக்கும் அவங்க வருத்தப்படலை, யாரை பற்றியும் கவலைப்படலை. அவங்களுடைய டார்கெட் அந்த பார்ட்டி ஃபண்ட் அது வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ நான் சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் ஏற்கனவே மின்சாரத்துறையில் கப்பல்களை ஒப்பந்தம் செய்கிறதுலையும் நிலக்கரி கையாளுறதுலையும் அவங்க எப்படி லஞ்சம் வாங்கினாங்க, எப்படி அந்த பார்ட்டி ஃபண்டு வாங்கினாங்க, எப்படி ஊழல் பண்ணாங்கிறது நான் வந்து ரெட் பிக்ஸ்னு ஒரு சேனலுக்கு ரொம்ப தெளிவாக கொடுத்துருந்தேன். அது நிறைய பேர் எனக்கு வந்து பாராட்டெல்லாம் தெரிவிச்சிருந்தாங்க. அதனுடைய கண்டினியூட்டியாக ஒரு கோர்வையாக சொல்கிறேன். நான் அனல் மின்சார நிலையங்களுக்கு முக்கிய எரிபொருளான அந்த நிலக்கரியை கொண்டு வரதுக்கு தான் கப்பலை ஒப்பந்தம் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் 2 நிறுவனங்களுக்கு அனல் மின்சார நிலையம் இருக்குது. ஒன்று நம்மளுடைய தமிழ்நாடு மின்சார வாரியம், இன்னொன்று வள்ளூரில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கம்பெனி NTPC, அவங்களும் நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் எலக்ட்ரிசிட்டி போர்டும் சேர்ந்து NTECL பவர் பிளான்ட் வச்சுருக்காங்க. அதுக்கும் நிலக்கரி வேணும், அதுக்கும் கப்பல் வேணும். அந்த கப்பல்களை மின்சார வாரியம் ஒப்பந்தம் செய்கிறதில்ல. மின்சார வாரியம் அவர்களுக்கு தேவையான ஒரு 10 கப்பல் மட்டும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ அந்த NTECLக்கு யார் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்னா பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம். அது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய கம்பெனி. அது எந்த டிபார்ட்மெண்ட்ல வருதுன்னா நெடுஞ்சாலைத்துறைக்கு கீழே வருது. அன்னைக்கு அதுக்கு அமைச்சராக இருந்தவர் ஏவா வேலு. அவங்க எப்படி பார்ட்டி ஃபண்டு வாங்குவாங்கன்றதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு 2022ஆம் ஆண்டு 2021 இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நடக்கிற ஒரு சம்பவம். மார்ச் மாதம் ஒரு டெண்டர் கால்ஃபர் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு கப்பல் தேவைப்படுது அர்ஜென்ட்டாக. உங்களுக்கு நிலக்கரி அந்த குறித்த காலத்துக்குள்ளே வரலைன்னா மின் உற்பத்தி தடைப்படும். அப்போ என்னன்னாலும் பரவாயில்ல, ஒரு கப்பலை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஒரு டெண்டர் கால்ஃபர் பண்ணுறாங்க. அந்த டெண்டருக்கு முறைப்படி 1 month டைம் கொடுக்குறாங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாடு டெண்டர் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட் படி above 2 crores 2 கோடிக்கு மேலே ஒரு டெண்டரை கால்ஃபர் பண்ணணும் அப்படின்னா மினிமம் 30 நாள் நம்ம டைம் கொடுக்கணும். பேப்பரில் பப்ளிஷ் பண்ணி எல்லாம் டைம் கொடுத்தாங்க. ஆனால் டெண்டரில் பார்ட்டிசிபேட் பண்ணது ஒரே ஒரு கம்பெனி, வேறு யாருமே போட்டி இல்லை. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, அது வந்து அப்போ வந்து என்னென்னா அது வந்து டெண்டர் கிடையாது, பாக்ஸில் போடுறது. 3 மணிக்கு முடியுதுன்னா பாக்ஸை பார்த்துட்டே இருப்பான். இந்த டெண்டர் வரல அப்படின்னா கடைசி நேரத்தில் ப்ரைஸ் பிட்டை மாற்றி போடுவான், கூடுதலாக போடுவான். அவங்களுக்கு கப்பல் வேணும். அன்னைக்கு மார்க்கெட் நிலவரப்படி ஒரு கப்பலுடைய வாடகை 15 லட்சம் ரூபாய் ஒரு நாளைக்கு. அந்த டெண்டர் 6+3 9 மாசத்துக்கான டெண்டர். நான் சொல்றது ஒரு நாள் வாடகை 15 லட்சம். அன்னைக்கு மார்க்கெட்டு யாருமே போட்டியிடாததுனால அவன் என்ன பண்றான், 21,20,000 ஃபிக்ஸ் பண்ணி போடுறான். ஏன்னா எப்பயுமே 10% எக்ஸ்ட்ரா தான் போடுவாங்க, 10-20%. ஏன்னா அவங்க பார்ட்டி ஃபண்டுன்னு ஒரு அமௌண்ட் கேட்டு தொல்லை பண்ணிடுவாங்க. அதை கொடுக்கலைன்னா மாத வாடகை தரமாட்டாங்க, இன்வாய்ஸ் நிப்பாட்டி வச்சிருவாங்க, ஏதாவது காரணம் சொல்லுவாங்க. அதுக்காக என்ன பண்ணாங்க, அவங்க வந்து ரொம்ப கூடுதலாக போட்டாங்க. கவர்மெண்ட் கேட்குறதையும் கொடுத்துக்கலாம், நம்மளும் வச்சுக்கலான்ட்டு. இப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து நெகோஷியேட் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு எங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்துடணும். மொத்த கான்ட்ராக்டு 270 நாள் 5.5 கோடி ரூபாய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் டெண்டர் நாங்கள் ஓகே பண்ணுறோன்றாங்க. அந்த நிறுவனம் அதுக்கு ஓகே சொல்லலை. ஏன்னா வேறு யாரும் போட்டி இல்லை, உனக்கு கப்பல் வேணும், நீ வேணும்னா நீ ஃபிக்ஸ் பண்ணிக்கின்னு ரொம்ப அடமெண்டாக நின்னுறாங்க. எதுவுமே தர முடியாதுன்றாங்க. எங்களால் லஞ்சம் தர முடியாது. ஏன்னா இது வந்து அவங்களுக்கான ஒரு வாய்ப்பு அவங்க கருதுறாங்க. போட்டி இல்லை, உனக்கு கப்பல் வேணும் எடுத்துக்கிட்டு இவங்க அந்த நிலக்கரி உற்பத்தி அதை பற்றியெல்லாம் இப்போ நிலக்கரி வந்தால் தான் மின்சார உற்பத்தி, அதை பற்றிலாம் கவலைப்படல. நீ கொடுக்கலைன்னா உன் டெண்டரை நான் ஓகே பண்ண மாட்டேன்னு இழுத்துக்கிட்டே வராங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இழுக்க முடியல. இப்போ அந்த NTECல டைட் பண்ணுறாங்க, என்னாச்சு கப்பல், எங்களுக்கு உடனடியாக கப்பல் வேணும்ன்ட்டு. இவங்க என்ன பண்ணுறாங்க, மறு டெண்டருக்காக ஒரு கடிதம் எழுதுறாங்க. அவங்களுக்கு NTECL நிறுவனத்துக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். அந்த கடிதத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, டு வந்து ஜெனரல் மேனேஜர் NTPC தமிழ்நாடு எனர்ஜி கம்பெனி லிமிடெட், வள்ளூர் திருமல் பவர் ப்ராஜெக்ட், பொன்னேரி, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். என்ன எழுதுறாங்க, டேட் வந்து 10/3/2022. என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா நாங்கள் டெண்டர் கமிட்டி போட்டு இதை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். அன்னைக்கு வந்து உலக மார்க்கெட் லெவல் வந்து 19,50,000 தான். அன்னைக்கு ரேஞ்ச் வந்து 15 லட்சம் தான். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் 19,50,000 வரைக்கும் தரேன்னு சொன்னோம். ஆனால் அவங்க 21,20,000 வேணும்னு அடமெண்டாக நின்றுட்டாங்க. அதனால நாங்கள் இந்த டெண்டரை கேன்சல் பண்ணிடுறோம். கன்சிடரிங் தி above, the committee noted that the charter hire rate is considerably high with respect to the international market rate and hence the board committee decided to lodge off tender. நாங்கள் டெண்டரை கேன்சல் பண்ணிட்டோம்னு சொல்லி ஒரு லெட்டரை அனுப்பிச்சிடறாங்க. லெட்டர் அனுப்பிச்சு டெண்டர் கேன்சல் பண்ணதுமே இப்போ அந்த கம்பெனி பயந்துட்டான். ஆக ஏன்னா அவன் கப்பலை கொண்டு வந்துட்டான், சிங்கப்பூர் கம்பெனி. இப்போ கப்பலை சும்மா நிப்பாட்ட முடியாது. அதனால என்ன பண்ணுறான், வேறு வழி இல்லாமல் வந்து போய் சந்திக்கிறான். யாரை சந்திக்கிறான், ஏவா வேலுவுடைய உதவியாளர் ராஜ்குமார். அவர் எங்கே இருப்பார் அப்படின்னா, நம்ம கவர்னர் மாளிகைக்கு ஆப்போசிட்டில் நெடுஞ்சாலை இல்லம்னு ஒன்று இருக்குது. அங்கே அவங்களுக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. நெடுஞ்சாலையோட ஆஃபீஸ் இருக்குது, அங்கே நெடுஞ்சாலை இல்லம்னு அங்கே ஒரு கெஸ்ட் ஹவுஸ். அந்த கெஸ்ட் ஹவுஸில் உட்காந்துருக்காரு. அவரை போய் சந்திக்கிறாங்க. சந்திச்சோன்னா 5 crore தந்துறேன்னு சொல்கிறாங்க. உடனடியாக
10/3/2022 போட்டு கொடுத்த லெட்டரை தூக்கி ஓரம் வச்சுட்டு முத நாளே டெண்டரை இவங்க கொடுத்த மாதிரி திரும்ப அகைன் ஒரு லெட்டர் ரெடி பண்றாங்க. அதோட டேட்டு 9/3/2022. அந்த லெட்டருடைய நம்பர், சீரியல் நம்பர் வரும் இல்லையா, 2 நம்பரும் சேம். அதாவது இந்த லெட்டர் எடுத்துட்டு அந்த லெட்டர் வைக்கிறாங்க, லெட்டர் ஃபைல் பண்ணி வச்சிரலாம், ஃபைல் பண்ணிடலான்ட்டு. அப்போ என்ன பண்ற, ஆனா இந்த லெட்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட் அனுப்பிட்டாங்க. இந்த லெட்டர் இன்னமும் அங்க இருக்கு, லாட்ஜ் ஆஃப் பண்ணுங்குது அங்க இருக்கு. இதுல என்ன சொல்றாங்க லெட்டர்ல, 21,20,000 நீங்க கேட்டீங்க, நாங்க 21,15,000 உங்களை நாங்க ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். 5,000 மட்டும் கம்மி பண்ணி பண்றோம். வெறும் 5,000 ரூபாய் மட்டும் கம்மி பண்ணிட்டு அன்னைக்கு இந்த டெண்டர் இன்வைட்டிங் அத்தாரிட்டி வந்து ஜெனரல் மேனேஜர் ஆபரேஷன் கேப்டன் தியாகராஜன், அவர் இன்னமும் அங்கே ஜாப்ல தான் இருக்காரு, பணியில இருக்காரு, அதே பொறுப்புல தான் அவர் பெர்மனன்ட் எம்ப்ளாயி. அவர் அதுல சைன் பண்ண மாட்டேங்கிறார். அப்ப என்ன பண்றாங்க, ஐஏஎஸ் ஆபீசர் சிவ சண்முக ராஜான்னு ஒருத்தர், அவரை கூப்பிட்டு சைன் பண்ண சொல்றாங்க. வேற வழி இல்லாம முத நாள் டேட்ல அவர் சைன் பண்ணி இந்த டெண்டர் அவார்ட் பண்ணிடுறாரு. அந்த கம்பெனிக்காரங்களும் ரிசீவ்டுன்னு சொல்லி அந்த ஆர்டர் வாங்கிட்டு போயிடுறாங்க. இது இப்போ இந்த சிவசண்முகராஜா பார்க்குறாரு, இவங்க நெருக்கடி கொடுத்துட்டே இருக்காங்க, அவருக்கு ஒரு சின்ன ஹெல்த் விஷயம் வந்துடுது, தப்பிச்சா போதும், நாளை பின்னைக்கு பெரிய பிரச்சனை வரும்னு வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டே கொடுத்துட்டு அந்த டிபார்ட்மெண்ட் விட்டு போயிடுறாரு. இப்போ இந்த பார்ட்டி ஃபண்ட் இதில் வாங்கப்பட்டது வெளிப்படையாக தெரியும். அந்த கம்பெனியில் உள்ள அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த பூம்புகார் ஷிப்பிங் கார்பரேஷனில் அந்த டயத்தில் நாங்களும் எங்கள் நிறுவனத்தின் கப்பலை வாடகைக்கு ஓட்டிக்கிட்டு இருந்தோம். அங்கே உள்ள அதிகாரிகளும் சொன்னது, அவங்க தான் எனக்கு அந்த கடிதமே கொடுத்தார்கள், இப்படி ஊழல் நடக்குது, இதை எங்கேயாவது வெளிப்படுத்துகன்ட்டு. இதில் வெளிப்படையாக பார்ட்டி ஃபண்டு வாங்கியிருக்கிறாங்க. இது மட்டும் கிடையாது, இது ஒரு சாம்பிள் டெண்டர். இதே மாதிரி இபி 2022 நம்ம தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு அவங்களுக்கு தேவையான கப்பலை டெண்டர் வர்றாங்க. அதுல 2 கம்பெனி பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஒன்னு துபாய் கம்பெனி, ஒன்னு வந்து கொல்கட்டா கம்பெனி. அந்த கொல்கட்டா கம்பெனி பேர் ஏபிஜே ஷிப்பிங். அவங்க யாருன்னா, நம்ம மவுண்ட் ரோட்ல தி பார்க் ஹோட்டல் இருக்குல்ல, அவங்க தான் அதுக்கு ஓனர். அவங்க கிட்ட கப்பல் இருக்கு. அவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நிறைய கப்பல் ஆப்ரேட் பண்றாங்க. அவங்க தான் டெண்டர்ல அவங்களுக்கு தான் அவார்டு கிடைச்சிருக்கணும். அவங்க இவங்க கேட்ட தொகையை தரத்துக்கு தயாரா இல்லை. அந்த துபாய் கம்பெனி நிறைய தரேன்னு சொன்னதுனால பார்ட்டி ஃபண்டு டெண்டர் L1 L2லாம் பார்க்கல, ஸ்ட்ரெயிட்டா அவங்களுக்கு அவார்டு கொடுத்துட்றாங்க. செந்தில் பாலாஜி தம்பி அசோக் அவார்டை கொடுத்து, நீங்க வந்து இவருக்கு அவார்டை கொடுத்துருங்கன்னு சொல்லி அவார்டை கொடுத்துட்றாங்க. உடனே அவங்க வந்து ஹைகோர்ட்ல கேஸ் போடுறாங்க. ஏபிஜே ஷிப்பிங் வந்து யாரை அட்வொகேட்டா ஃபிக்ஸ் பண்றாங்கன்னா, மரியாதைக்குரிய ARL சுந்தரேசன், ஒரு சீனியர் கவுன்சில், அவரை ஃபிக்ஸ் பண்றாங்க. இவங்க கவர்மெண்ட்ல யாரை ஃபிக்ஸ் பண்றாங்கன்னா, ஜே ரவீந்திரன் AAG. அந்த கேஸோட தன்மையை பார்த்துங்க, 2 சிங்கங்கள் வந்து கோர்ட்ல நிக்குது. யார்கிட்ட வருதுன்னா அப்துல் குத்துஸ்ட வருது. அப்துல் குத்துஸ் வந்து 2/9/2022 இதுக்கு ஆர்டர் போடுறாரு. என்ன போடுறாருன்னா, டீப்பா 2 பக்க வாதங்களையும் கேட்டுட்டு பேப்பர் அனலைஸ் பண்ணிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, தி அவார்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் டு தி ஃபாரின் ஷிப் ஓனர் பை டேஞ்சர்கோ ஷாக்ஸ் தி கன்சைன்ஸ் ஆஃப் திஸ் கோர்ட். இது இவங்க அவார்டு கொடுத்தது நீதிமன்றத்துடைய மனசாட்சியே உலுக்கி எடுத்துவிட்டது. அதுக்கப்புறம் மேல சொல்றாரு, ஃபார் த ஃபார்கோயிங் ரீசன்ஸ் த இஷ்யூன்ஸ் ஆஃப் பிக்சர் நோட் அண்ட் தி சைனிங் ஆஃப் தி டைம் சார்ட்டர் பை டேஞ்சர்கோ இஸ் ஆர்பிட்ரரி அண்ட் இல்லீகல் அண்ட் இஸ் இன் வயலேஷன் ஆஃப் டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ஷிப்பிங் சர்க்குலர் நம்பர் 2/2021 டேட்டட் 14/1/2021. இந்தியாவில் ஷிப்பிங்கை கண்ட்ரோல் பண்றது, அந்த ட்ரேடை கண்ட்ரோல் பண்றது டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ஷிப்பிங். அவங்க ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட் நிறுவனங்கள் டெண்டர் பண்ணா ஒரு கப்பலை எப்படி ஃபிக்ஸ் பண்ணு, அந்த சர்க்குலரையும் நீங்கள் வயலேட் பண்ணியிருக்கீங்கன்னு நீதிபதி சொல்லியிருக்காரு. இந்த பேப்பர் எல்லாமே தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் போட்டு முறைப்படி வாங்கப்பட்டது. இதை நான் சேலஞ்ச் பண்ணுறேன். அந்த ஃபாரின் கம்பெனியோட பெரிய அமௌண்ட்டை வாங்கிட்டு திரும்ப அவன் வந்து திரும்ப ஏபிஜேக்கு அவார்டு கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. திரும்ப அந்த ஃபாரின் கம்பெனி சண்டை போட்டு வந்து செந்தில் பாலாஜி வீட்டில் பணம் வாங்கிட்டு போனதெல்லாம் ஷிப் ஓனர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை. இப்போ உதயநிதி ஆதாரம் கேட்குறாரு. இந்த மாதிரி ஆதாரம் 1000 ஆதாரம் இருக்கு, ஒவ்வொரு துறைகள்லையும் இருக்கு. இப்போ உதயநிதி யாரை வேணாலும் அனுப்பட்டும். நம்மள மாதிரி சாதாரண தொண்டர்கிட்ட ஒரு எதிர்கட்சி தலைவர் பேச மாட்டார் அப்படின்னா, அவர் இன்னைக்கு வந்து எத்தனை பேர் விளக்கம் கொடுக்குறாங்கல்ல, முன்னாள் அமைச்சர் சிவசங்கர், யாராரு கொடுக்குறாங்க, யாரை வேணாலும் வர வைங்க. எந்த டிவி சேனல், உங்கள் சேனலுக்கு நாங்கள் வர்றோம், ஸ்ட்ரெயிட்டாக ஆர்கியூ பண்ணுவோம். நீங்கள் பார்ட்டி ஃபண்டு வாங்கவே இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுங்க, அப்புறம் நாங்கள் ஒத்துக்கிறோம். தலைவர் சொன்னார்ல, பப்ளிக்குக்கே தெரியும் நீங்கள் அவ்வளவு பொருளாதாரத்தை வீணடிச்சிருக்கீங்க. கப்பல் வாடகையெல்லாம் ஒவ்வொரு கப்பலுக்கும் ஒரு மாதம் நீங்கள் 2 கோடி ரூபா 1 கோடி ரூபா நீங்கள் பார்ட்டி ஃபண்டே வாங்கினீங்கன்னா 15 கப்பல் ஓடுது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு, NTPC ப்ளஸ் வந்து டேஞ்சர்கோ சேர்த்து. அப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ அடிக்கிறீங்க, ஒரு மாதம் எவ்வளோ பார்ட்டி ஃபண்ட் வாங்கிறீங்க? பத்தாவதுக்கு அவங்களுக்கு கொடுக்குற அந்த எரிபொருளில் கொள்ள, நிலக்கரியில் கொள்ள, அந்த EB டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு இவ்வளோ பெரிய கடனில் இருக்குது அப்படின்னா இந்த பார்ட்டி ஃபண்டுங்கிற ஒரு மேட்டர் தான். இல்லைன்னா இன்னைக்கு அந்த நிறுவனம் வந்து 2 லட்சம் கோடி கடனில் இருக்காது. ஏன்னா அது மிகப்பெரிய நிறுவனம், அங்கே பலவிதமான டெண்டர்கள். இந்த பார்ட்டி ஃபண்டை ஒழிக்கிறேன்னு தலைவர் சொன்னதில்ல, 5 ஆண்டுகளுக்குள்ள இந்த பொருளாதாரம் எப்படி கட்டுக்குள்ள வருது, எப்படி கடன் குறையுது அப்படிங்கிறத மக்கள் பார்க்க தான் போறாங்க.
சமீபத்தில் தங்கம் தென்னரசு கூட சேலஞ்ச் பண்ணியிருந்தாரு, இந்த அரசாங்கம் வந்து முடியும் போது 20 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு. தலைவர் இன்னைக்கு வெளிப்படையாக சட்டசபையிலேயே அறிவிச்சு பார்ட்டி ஃபண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுனால நிச்சயமாக கடன் கட்டுக்குள்ள வரும். அதை என்னால் அடித்து சொல்ல முடியும். இன்னும் உதயநிதி வந்து அவங்க சைடில் யாரை அனுப்புனாலும் இதே அரங்கத்தில் கூட நம்ம வந்து விவாதிக்க தயாராக இருக்கோம். எத்தனை எவிடன்ஸ்? பணம் வாங்கப்பட்ட இடம் நெடுஞ்சாலை இல்லை, வாங்கினவர் பேர் ராஜ்குமார். ஏவா வேலுக்கிட்ட பிஏவா இருந்தார். ஏவா வேலுக்கு வாங்கி கொடுத்ததை விட கூடுதல் அவரும் அடிக்க ஆரம்பிச்சதுனால 2023 வாக்கில் அவரை பதவி விட்டு எடுத்துட்டாரு ஏவா வேலு. அப்புறம் போய் அவர் துரை வைகோ கிட்ட உதவியாளராக சேர்ந்ததா ஒரு தகவல். ஆனால் இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியாது. சிவசண்முகராஜா இவங்க டார்ச்சர் தாங்காமல் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்து ஓட்டார். இது உண்மையா பொய்யான்றதை இப்பவும் அந்த பதவியில் இருக்கிறார் கேப்டன் தியாகராஜன். அவரை என்கொயரி பண்ணலாம், எல்லா உண்மையிலும் வெளியே வரும். இந்த ஒரு ஆதாரம் உதயநிதிக்கு போதும் என்று நான் கருதுகிறேன். இப்போ சார், கடந்த ஆட்சியில் செந்தில் பாலாஜி அவர்களும் சரி, ஏவவேலு அவர்களும் சரி, மிக முக்கியமான ஒரு நபர்களாக திகழ்ந்தாங்க. அப்போதைய முதல்வர் குடும்பத்துக்கும் சரி, திமுகவுக்கும் சரி. அதற்கான காரணம் வந்து பின்புலம் வந்து இந்த பார்ட்டி ஃபண்டாக தான் இருக்குமா? பார்ட்டி ஃபண்ட் நிச்சயமாக தான். யார் அதிகமாக கலெக்ட் பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்க தான் அந்த குடும்பத்திற்கு மிகவும் நெருக்கமாக இருக்க முடியும். இல்லைன்னா செந்தில் பாலாஜி என்ன பெரிய எங்கிருந்து வந்தார், அவருக்கு என்ன கொள்கை இருக்கிறது? ஆமா, தேர்தலுக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பு தான். அவ்வளவுதான். அவர் பார்ட்டி ஃபண்ட் நிறைய கொடுத்தாரு, அதனால அவருக்கு முக்கியத்துவம், அவ்வளவுதான். இப்போ இந்த பார்ட்டி ஃபண்ட் இல்லாமலே எல்லா துறைகளிலுமே நீங்க வந்து ஆட்சி நடத்துறது அப்படிங்கிறது வந்து சாத்தியமா? நிச்சயமா சாத்தியம். அந்த பார்ட்டி ஃபண்டு தான் ஒரு 20% போகும்போது அதை நம்ம குறைக்கும் போது அந்த கடன் கட்டுக்குள் வந்துடும். கடனை வாங்க தேவையில்லை. வருவாயை உயர்த்துவதற்கு நம்முடைய முதல்வர் நிறைய திட்டங்களை வைத்திருக்கிறார். வருவாய் உயரும் பொழுது செலவினங்கள் குறையும் போது, செலவினம் எப்படி குறையும்? இந்த பார்ட்டி ஃபண்ட் இல்லைன்னா குறையும். நீங்க பார்ட்டி ஃபண்ட் இல்லாமல் நேர்மையாக கப்பலை வாடகைக்கு எடுத்தா நீங்க 20% 30% கம்மியாக எடுக்கலாம், நிலக்கரியை கம்மியாக வாங்கலாம். இப்போ வெளிநாடு நிலக்கரியோட இறக்குமதியை இப்போ அவங்க நிப்பாட்டி வைக்கிறாங்க நம்ம கவர்மெண்ட். இதெல்லாம் தலைவர் எடுக்கிற முடிவு தான். அந்த வெளிநாட்டு நிலக்கரியில தான் நிறைய காசை வீணடிச்சாங்க. இதெல்லாம் சீர்திருத்தங்கள் நடக்கும். இப்போதான் வந்து 45 days ஆகுது. இன்னும் சீர்திருத்தங்கள் நடக்கும்போது அதனுடைய வெற்றியை நம்முடைய மக்கள் உணர்வார்கள். அதனுடைய பலன் நேரடி மக்களுக்கு போய் சென்றடையும். மாண்புமிகு அமைச்சர் நிர்மல்குமார் வந்து ஒரு மீட்டிங் போட்டாங்க கலைவாணர் அரங்கத்தில். அதில் அந்த மீட்டிங் முடித்தவொடனே வெளியில் வந்து எல்லாம் குமுறுனாங்க, எங்ககிட்ட வந்து போன முறை வந்து இவ்வளோ வாங்கினாங்க அப்படின்னு. அதே மாதிரி தனியார் பள்ளிகளில் சேர்ந்தவங்க, சிபிஎஸ்சி சேர்ந்தவங்களும் இந்த போன வாரம் வந்து ஆதங்கத்தை பார்த்தோம். இது மாதிரி இன்னும் எத்தனை வந்து வெளியில் வரும்? இது எல்லா டிபார்ட்மெண்ட்டும் போக போக வரும். இப்போ நான் வந்து இன்னும் மக்களே கூப்பிட்றேன், வந்து நீங்கள் இந்த வெற்றி டிவியில் கொடுங்க. உங்கள்கிட்ட ஆதாரங்கள் இருந்தால் கொடுங்க, இங்கே பிரசுரிக்கப்படும். நிச்சயமா நீங்கள் அதை செய்யணும். கண்டிப்பாக மக்கள் கொண்டாந்து கொடுக்கட்டும். நீங்கள் அதை விளம்பரமாகவே சொல்லுங்கள். இந்த வெற்றி டிவி இந்த அரசாங்கத்திற்கு வாளாகவும் இருக்க வேண்டும், கேடயமாகவும் இருக்க வேண்டும். அது நிச்சயமாக இருக்கும். ஏன்னா இது 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 முழுக்க முழுக்க இந்த எதிர்கட்சிகள் பண்ணுற நேரட்டிவ்க்கு வந்து ஒரு சரியான ஒரு கவுண்டர் கொடுக்கறதுக்கான ஒரு மீடியமாக தான் இது இருக்கும். ஏன்னா ஒரு சரியான ஒரு மீடியம் இல்லை அப்படிங்கிறதுனால தான். அதே சமயத்தில் வந்து எங்களுக்கு இன்னொரு சந்தேகம் என்னன்னா, இந்த துறைகளில் வந்து வசூலிக்கப்படுகிற பணம் வந்து எங்கே வந்து போய் சேரும்? கடைசியாக எல்லாம் வெளிநாடு தான், துபாய் தான். அதற்கான ஹவாலா ஏஜெண்டை வைத்திருக்கிறார்கள். அதனால தான் இவங்கெல்லாம் கப்பல் ஓனரை ஃபிக்ஸ் பண்ணும்போது ஃபாரின் ஓனர் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஒரு பெரிய அமௌண்ட்டை அங்கேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவாங்க. இதெல்லாம் நிறைய இதுக்கு தான் செய்கிறாங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தா 2022, 23, 22லேயே ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறீங்களா? 2021 எண்டுலேயே அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஆட்சிக்கு வரும்போது கோவிட் இருந்ததுனால 2-3 மாதம் அப்படியே பொறுமையாக ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கோவிட் நார்மலானோடனே இவங்க வந்து வேலையை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பார்ட்டி ஃபண்ட் இது போன்ற ஊழல்களால் தான் இன்றைக்கி அவங்க ஆட்சியை பறி கொடுத்துட்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்போ 2022, 23 சமயத்தில் தான் அந்த பிடிஆர் வந்து புகார் சொன்னார். குடும்பம் வந்து அதிகம் 20,000 கோடி சம்பாதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஆடியோ வெளியானுச்சு. அதுக்கப்புறம் அவர் மேலே வந்து நடவடிக்கை எடுத்தாங்க. அது அடுத்த வந்து அதெல்லாம் உண்மைதான். அதெல்லாம் இது மாதிரி வாங்கப்பட்ட பணம் தான். அந்த பணம் தான் பார்ட்டி ஃபண்டாக வெளிநாடுகளுக்கு சென்று விட்டது. சரி, இது வந்து இப்போ விஜிலன்ஸில் வந்து புகார் ஆனால் நீங்கள் வந்து அதற்கு வந்து உதவி பண்ணுவீங்களா? ஆதாரங்களை நிச்சயமாக. என் தலைவனுடைய வார்த்தையை காப்பதற்காக நான் எந்த ஆதாரத்தையும் எந்த இடத்துக்கு கொண்டு வந்து கொடுக்க தயார். சவாலுக்கே ரெடி. இன்னும் சொன்னால் உதயநிதி சொன்னால் கலைஞர் டிவிலே உட்காந்து பேச ரெடி. அவர் யாரை வேணாலும் அனுப்பட்டும், ஆதாரங்களை நான் அடுக்குகிறேன். இல்லை என்று அவர்கள் ஆதாரத்தோடு நிரூபிக்கட்டும். பணம் வாங்கினது ஆதாரம் இருக்குது. இந்த உங்களுடைய லெட்டர் பேசுது, உங்களுடைய கோர்ட்டு ஆர்டர் பேசுது. உங்கள் கோர்ட்டில் அது கோர்ட்டு, நீதிமன்றம் சரியான நியாயத்தை வழங்கியிருக்கிறது. எங்களுக்குலாம் என்ன தெரியும்னா, டாஸ்மாக் தெரியும், ரேஷன் தெரியும். இந்த மாதிரி எங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியறது மட்டும்தான் தெரியும். இது வந்து ரொம்ப டீப்பாக உள்ள போகுது. ரொம்ப டீப்பாக போகலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதே மாதிரி வந்து சிவில் சப்ளைஸில் தூரம்பருப்பு, பாம் ஆயில், இதிலெல்லாம் நிறைய ஊழல்கள் இருக்குது. அதையெல்லாம் நம்ம அடுத்தடுத்த இன்டர்வியூவில் நான் ஆதாரத்தோடு உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். சரி, நன்றி சார். நன்றி.